அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் வந்து இந்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம இந்த ப்ரிலிம்ஸை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 90 டேஸ் நமக்கு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 நாள் இருக்குது. இந்த 90 நாளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த சிலபஸில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூனிட்டில் எவ்வளவு மார்க்குன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக எதில் கேட்குறாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். முன்னாடி இது வந்து யூனிட் 9 இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து 40 கொஸ்டின், பாலிட்டிலேருந்து 40 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டினில் 130 கொஸ்டின் இந்த ஏரியாவில் வந்து மட்டுமே வந்துடுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம நல்லா தரவு பண்ணிக்கணும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அது கிளியர் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. கிளியர் ஆகாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் கட் ஆஃப் உடைய மார்க்குக்கும் உங்களுடைய மார்க்குக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்கு இந்த மாதிரி வித்தியாசம் வர்றது அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு கொஸ்டினில் போயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு 10 கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஒரு 10 கொஸ்டின்லேருந்து ஒரு 5-6 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். இந்த 10 கொஸ்டின் நான் கிளியர் போட்டிருந்தேன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னொரு 4 கொஸ்டின் போட்டிருந்தா நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போது இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 10 கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். இந்த 10 கொஸ்டின் இப்போ வந்து ஒரு 140 மார்க் வந்து கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. 140 கொஸ்டின்ஸ், 200 கொஸ்டினில் 140 கொஸ்டின் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கிளியர் ஆயிரும் ப்ரிலிம்ஸ். அப்படி இருக்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 130 கொஸ்டின் 132 கொஸ்டின் போட்டிருக்கீங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 8 கொஸ்டின் போட்டிருந்தா இல்லை ஒரு 10 கொஸ்டின் போட்டிருந்தா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். ஸோ அப்போது அதுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பண்ண வேண்டியது, நம்ம எப்படி கிளியர் பண்ணணும். இப்போ ஓரளவு நீங்கள் படிச்சிடுறீங்க, அப்போ கிளியர் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அதை நம்ம வந்து இதில் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நேச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதுவும் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2021 2021 என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி நிறையா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். இப்போ உழவர் சந்தை திட்டம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருமண நிதி உதவி திட்டம், அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஸ்கீம்ஸ் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வழங்கும் திட்டம், ஆவாஸ் யோஜனா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதாவது இந்த ஸ்கீம்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமை ஒழிப்புக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க விவசாயிகளுக்கு, அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எப்படி ஒரு 5-6 கொஸ்டின் ஸ்கீம்ஸ் வந்து வரும். ஸோ அந்த கொஸ்டின்லாம் கரெக்டாகும் பொழுது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஏன்னா பாலிட்டி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், அதனால் நீங்கள் தரவாக படிக்கணும். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டினில் உங்களுக்கு தமிழ் சமுதாய வரலாறு, இலக்கிய வரலாறு, இதுலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இலக்கியம் இது பார்க்கும்போது இலக்கியங்கிறது ரொம்ப பெருசு. பட் என்ன பண்ணிக்கலாம்னா, மினிமமாக நீங்கள் சங்க இலக்கியத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபோக சாகித்ய அகாடமி விருது வாங்கின ரீசெண்டான உங்களுக்கு இலக்கியங்களை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் மார்க் எதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம்னா திருக்குறள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ திருக்குறளை மிஸ் பண்ணிடாதீங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள திருக்குறளை படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி அந்த குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சியை வேறு எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க.
அதில் உள்ளதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 2 கொஷின் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்த கொஷினை விட ஒரு 2 கொஷின் இல்லை 3 கொஷின் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே போடலாம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா பேசிக்ஸான விஷயங்கள், இப்போ இதெல்லாம் வந்து பேசிக் இதெல்லாம் படிக்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ உதாரணமாக போன குரூப் ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பார்லிமெண்ட்டுங்கிறது எந்த மொழி சொல் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. இதை வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பேசிக்கான விஷயங்களை லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கிடைக்குதுன்னா அது வந்து நமக்கு நல்லது தானே. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சுட்டு லக்ஷ்மிகாந்த் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்டிகிள்ஸ் நல்லா தரவாக இருக்கணும். ஸோ 1வது ஆர்டிகிள்லேருந்து 51வது ஆர்டிகிள் வரைக்கும், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் 51A வரைக்கும் தரவு பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி வந்து பிரசிடென்ட்டு, அப்புறம் வந்து கவர்னர், இந்த டாப்பிக்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். இந்த மாதிரி செலக்டிவாக அகைன் அண்ட் அகைன் நல்லா படிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த 130 கொஸ்டினில் ஒரு 110 கொஸ்டின் நீங்கள் போடுறதுக்கு நல்லா தயாராகிக்கலாம். இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ வரலாம் இப்போமே யோசிக்காதீங்க. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி தனியாக இருக்கும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தனியாக இருக்கும். இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் அதிக கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்துட்டாங்க. நமக்கு வந்து இதில் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஓரளவு நீங்கள் நல்லா படிச்சிருவீங்க. ஸோ அதில் படிக்கும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் படிக்கும்பொழுது லீடர்ஸை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. தலைவர்கள் உருவாதல் ஒரு டாப்பிக்கில் நிறைய லீடர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த லீடர்ஸை பற்றி இன்னுமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருந்து, இப்போ வந்து தமிழில் படிக்கிறவங்க வெங்கடேசன் புக் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கிறவங்க ஸ்பெக்ட்ரம் இல்லைனா பிபன் சந்திரா புக்கு, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, அதை படிக்காமல் விட்டுடுறாங்க, புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மட்டும் விடாதீங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மினிமமாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள கொஸ்டினை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. குரூப் 1க்குள்ளதை வந்து நல்லா பார்த்துட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. கண்டிப்பாக அதில் தான் கொஸ்டின் வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ அப்போ இப்படி போடும்பொழுது இதுலேயும் உங்களுக்கு வந்து முன்னாடி படித்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் கிடைக்கும். அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 25க்கு நீங்கள் வந்து 23 விட்டு குறையவே கூடாது. அப்படி வந்து ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் போன குரூப் 1 2024 வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். டெய்லி ஒரு 1 ஹவர் இனிமேல் ஆப்டிடியூடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6th படிங்க பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 25 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும்ல. ஸோ ஒரு செட்டில் வந்து 25 ஆப்டிடியூட் இருக்கும். அதை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். இந்த ஆப்டிடியூடு தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின் இந்த 2வது ஸ்லாட்டில் வருது. இந்த 50ல் வந்து உங்களுக்கு நீங்கள் 40+ போடுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சப்போஸ் இதில் கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக இருந்து இதில் குறைஞ்சிச்சுன்னா இதில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் குறைஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் கூடணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு எது செட் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நான் ஸ்ட்ரென்த். இப்போ சிலருக்கு வந்து யூனிட் 8 வந்து நல்லா அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பாலிட்டி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும். பாலிட்டி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், எக்கனாமிக்ஸ் வந்து இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சிருங்க. 11th 12th செலக்டடான டாபிக் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக்ஸ்லாம் நம்மளுடைய எய்ம்-TN அப்படிங்கிற நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சேனலில் அவங்க வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருப்பாங்க வீடியோஸ்லாம். ஸோ நான் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 180 கொஸ்டின் ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய இன்னும் 20 கொஸ்டின் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி வந்து 10 மார்க் கேட்குறாங்க, சயின்ஸ் 10 மார்க்கு. ஜியாகிரஃபி படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. 10th நல்லா படிச்சுட்டு போயிருங்க. 10th ஜியாகிரஃபியை தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸு 9th 10th ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதையெல்லாம் பார்த்துக்கோங்க. இது போக பண்ண வேண்டியது என்ன, இந்த கிளியர் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பர் ரிவிஷன். நிறைய பேர் ப்ராப்பர் ரிவிஷனே பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கவே மாட்டாங்க நிறைய பேர். இப்போ இந்த 2024 குரூப் 1ல் கூட 2 கொஸ்டின் இப்போ வந்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 2021 கேட்ட கொஸ்டின், குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாட்டுடைய தலைவர் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் ரிப்பீட்டேஷனுக்காக மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன், ப்ராப்பர் டெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கிடைக்குமா கிடைக்காதாலாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய 100% எஃபோர்ட்டை கொடுங்க.
எது வந்தாலும் சரி. ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட படிங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். எதுவும் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.